ஏன்னா ரியாக்ஷன் வீடியோலாம் பயங்கரமாக வரும்ல, இதில் ரியாக்ஷன் வீடியோலாம் பயங்கரமாக வரும்ல. அப்பா செம்ம சூடு தாங்க முடியல. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். அண்ட் இப்போது வந்து நம்ம எல்லோரும் கேட்ட மாதிரி 6Rல தான் வந்து வ்ளாக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வந்து ஸ்ரீதர் ப்ரோ 6R நம்ம முன்னாடி நிற்கிறாருல, அவர் தான். அண்ட் இன்றைக்கி ஒரு ரைடு போகலான்னு இருக்கோம். சும்மா ஒரு என்ன சொல்கிறது, டைம் இப்போ வந்து 3:45, ஒரு ஆஃப்டர்நூன் ரைட் போகலான்னு பார்த்தோம். அப்படியே வந்து ஈவினிங் ரைடாக மாறிடுச்சு. அப்புறம் இப்போ நான் வந்து மைக் மினியில் தான் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணுறது Insta360 X5 அண்ட் வந்து பேசுகிறது பார்த்திங்கன்னா DJI மைக் மினியில். அண்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து அவருடைய 6Rல தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டாங்க 6Rல ஓட்டி போடுங்கன்னு. ஸோ 6Rல தான் நான் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த Insta360 X5. அண்டு இதில் பார்க்கும்போது நமக்கு தெரியாது, கை வச்சு திருப்பி பார்த்தா தெரியும். அந்த என்ன சொல்கிறது, ரெக்கார்ட் ஆகிற அந்த டிஸ்பிளேயில் வச்சு பார்த்தா எல்லா ஆங்கிலும் பார்க்க முடியும். எடுத்துட்டு தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேணால் நல்லா தான் இருக்கிற மாதிரி. பின்னாடி தான் வந்து விக்கி ப்ரோ வராரு. நான் இப்போதைக்கு மிரரில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு சைடெலாம் மழை, ஸ்ரீதர் ப்ரோ வீட்டு சைடு மழை இல்லை. அதனால தான் நாங்கள் ஆக்சுவலாக காரில் போல தான் பார்த்தோம். காரில் போகலாம், சும்மா இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. அப்புறம் பார்த்தா இங்கே அவரே வந்து வாங்க நம்ம வண்டியிலே போகலாம் சொல்லிவிட்டு இந்த பெரிய மனுஷர் நமக்காக ஒரு வண்டி கொடுத்துருக்காரு வாங்கன்னு. அண்ட் வந்து அவர் எந்த வண்டி வேணால் ஓட்ட சொன்னார். நான் தான் 6Rே ஓட்டிக்கலாம், எப்படியோ நம்ம வியூவர்ஸும் கேட்டாங்க 6Rல வீடியோ போட சொல்லி. அதனால் வந்து இட்ஸ் பெட்டர் 6Rே ஓட்டுறது. அண்ட் பின்னாடி நம்ம விக்கி ப்ரோ வந்து ஹைபூஸை ஓட்டிகிட்டு வர்றாரு. முன்னாடி ஸ்ரீதர் ப்ரோ வந்து S1Kல போயிட்டுருக்காரு. அப்படி வர மாட்டார் போகிற வழியே, பின்னாடி தான் இருக்கார் ஸ்ரீதர் ப்ரோ. லெவலாக இருக்குது 6R. ஆனால் இது எக்ஸாஸ்ட் போடல, ஸ்டாக் 6R தான். அதனால் அவங்களுக்கு எப்படி கேட்குறது தெரில. அப்பா பவர்லாம் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வண்டி ஓட்டாமல் ஓட்டுறதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வண்டி ஓட்டிட்டு இது ஓட்டினா தெரியாது. அப்பா எல்லாமே மிரர் வேறு ஓப்பன் வச்சு ஓட்டுறோமா, அது வேறு ஒரு டிஃபிகல்ட்டிஸ்.
இது வரைக்கும் தான் வர முடிஞ்சது. இருக்க பின்னாடி யாருமே காணோம். எங்க யாருமே இல்லை. பூசாவையும் காணோம், நம்ம இதையும் காணோம், என்னது S1Kவும் காணோம். மிரர் 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 தான் இதில் பெரிய பிரச்சனையே. ஓகே இருங்க, அந்த டிராஃபிக்லேருந்து கொஞ்சம் வெளில ஹைவே பிடிச்சிடலாம். அதுதான் பெரிய வேலை இதில். ஆனால் சூப்பராக இருக்குது 360ல். நான் நிற்கிற இடத்துல எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மைக் மட்டும் வேறு லெவலில் ஒர்க் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா வந்து மைக் வந்து நான் டிஜே மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில், அதனால தான். ஓத்தியாக இருந்தால் சூப்பராக தான் இந்த மைக்கு. வந்தாச்சு. யாராவது பார்த்தீங்களா? ஸ்ரீதர் ப்ரோ எங்க? ஆனால் பூந்து அழகாக பூந்து வந்துருச்சு. போங்க. ஓகே, நெட்டில் போயிட்டுருக்காங்க. இங்கே கிளம்புங்க ப்ரோ. என்ன பூசா கூட சண்டை போட்டுருக்காரு. ஓகே போங்க. ஓகே கிளம்பியாச்சு. குழல் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். மண் ரோடு. தெரியுதா ஃப்ரண்ட்டில் வண்டி போகிறதுல? இதில் எப்படி வேணாலும் ஆங்கிள் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இது எடுக்கும்போது நார்மலாக எடுக்கும். உள்ளே போயிட்டு நான் எப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே எடுத்துகிறேன் ஆக்சுவலாக எடுக்கும்போது 360 ஃபுல் வியூவில். என்ன எல்லாம் ரைட்டில் போய் மாட்டிக்கிறாங்க, நான் லெஃப்டே போயிடலாமே. ப்ரோ எங்கே ரைட்டில் போய்ட்ட போட்டுறீங்க? ரைட்டில் தான் போயிட்டுருக்காங்க. சரிதா? ரைட்லேயே போயிட்டாங்க ஃபுல்லாக. ப்ரோ லெஃப்டில் வர வேண்டியதானே? எதுக்கு ரைட்டில் போய் மாட்டணும்? இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த சைடு ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த சைடு டிராஃபிக் ஆயிடுச்சு, அந்த சைடு ஃப்ரீ ஆயிடுச்சு. நீங்கள் வழி விட்டா போயிடலாம். அண்ணன் அவருங்கள்.
எப்பப்பா அதனால வந்தாச்சு. 6Rல சரியான ஹீட்டு தெரியுது. அதாவது நான் வந்து ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டு வந்தேன். நான் ஓட்ட மாட்டேன்னு நினச்சி வந்தேன். அது இல்லாமல் 400 தான் எடுக்கிறதா இருந்தது. சரி ஓகே எடுத்தாச்சு, போக வேண்டியதா. செம்ம ஹீட்டு, காலெல்லாம் ஹீட்டு, எனக்குலாம் காலில் எரியுது. ஐயோ 99 டிகிரி. என்ன இது 199 அசால்ட்டாக போகுது. இதில் அவர் சொல்லுவார் நம்மள, ஆனால் இப்போ தான் தெரியுது அசால்ட்டாக போகுது. 98ல் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓட்டுறதுனால கம்மியாகுது. இதில் வேறு க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லையா, நம்ம கம்பல்சரி வந்து ஓட்டி தான் ஆகணும், கை எடுக்கவே முடியாது. நம்ம வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும், ஜாலியாக ஓட்டிட்டு போகலாம். ஆனால் நல்லா இருக்குது பவர். அதாவது சிட்டி கம்யூட்டுக்கு, ட்ராக்கு, சிட்டி அண்டு லாங் ட்ரைவ் கூட எல்லாத்துக்குமே இது செம்மையாக இருக்கும். ஆனால் ரிஸ்க் பெயின் சம்டைம்ஸ் வரலாம். இந்த R15 யாரெல்லாம் ரிஸ்க் பெயின் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக 6R உங்களுக்கு ரிஸ்க் பெயின் கொடுக்கும். ஆனால் R15 வந்து எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா ஓட்டுவேன்னு நினச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக ஓட்டலாம். நல்லா இருக்குது. அது செட் ஆகிடுச்சு நல்லாயிருக்கும். எனக்கு ஈஸியாக கட் பண்ணுமா. இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது கர்வ் பண்ணுறதுக்கெலாம். மேபி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரேஸ் அண்ட் ஸ்டண்ட்டுக்கான ஸ்பெக்கில் இருக்கிற வண்டியில் இது, அதனால் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியுது. மற்றபடி கொஞ்சம் அந்த ஸ்டிஃபாக இருக்குது ரைட் லெஃப்ட். அதை எந்த அழகாக அப்படி ஒன்று பண்ணோம் 10Rல. பட் நல்லா தான் இருக்குது. ஜாலியாக கேப் போட்டுன்னு போயிட்டே இருக்கலாம் போல் இந்த வண்டியில். ஏன்னா வெயிட்டே இல்லை, அது மெயின். கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப கம்மி. ப்ளஸ் இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, சீட் ஹைட்டு ரொம்ப கம்மி. நம்மள வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கால் மடங்குது, எந்தில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மடங்கும் தான், ஆனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதில் அசால்ட்டாக இருக்குது. வெயிட்டும் இல்லையா வண்டி, சக்கையாக இருக்குது 6R. ஆனால் 6R போகிறவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் தான். 600cc கேட்டகரியில் இது செம்ம பெஸ்ட்டு சாய்ஸ் வண்டி தான் இது. ஆனால் நான் இதில் மோட்டோ வ்ளாக் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இதுலேயே பார்ப்போம், நல்லா வந்தால் ஓகே தான். வராங்க பின்னாடி வராரு ஸ்ரீதர் ப்ரோ, விக்கி ப்ரோ அதுக்கும் பின்னாடி வராரு. செம்ம சூடு தாங்க முடியல. இந்த மிரர்னால கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டலாம். இல்லை ஒரு சைடு மிரர் ஏற்றிடலாமா? ஒரு சைடு மிரரை மடக்கிட்டேன். நம்மளால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு மிரர் மடக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு நிமிஷம் இருங்க, ஏன்னா நிறுத்தலாம். ஏன்னா நிறுத்திட்டு இந்த சைடு மிரர் மடக்கும், எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா இருக்குமா இருக்காதா தெரியல. மிரர்னால தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. அண்டு வந்து இன்னொரு என்னென்னா 6Rல வந்து நமக்கு குவிக் ஷிஃப்டர் இருக்குது, ஆனால் வந்து ஆட்டோ பிளிப் இல்லை. இருங்க, ஆஹா இப்படி வருதா? இப்படி வந்தால் ஒரு மாதிரி இருக்கும் போல். ஆனால் இப்படியாச்சும் எடுப்போம். ஒரு சைடு மிரர் தானே. அவர் எங்க? ஏன்னா ரியாக்ஷன் வீடியோலாம் பயங்கரமாக வரும்ல இதில், ரியாக்ஷன் வீடியோலாம் பயங்கரமாக வரும்ல.
ஃபஸ்ட்டு இங்கே மழை பெய்யுது, இங்கே சேர் அடிக்குது, கேமராலாம் காலி, ஃபஸ்ட்டாக ஆக போகுது. லென்ஸ் ப்ரொடெக்டர் இருக்குது, இருந்தாலும் நாசமாக போகிறது நாசமாக தானே போகுது. ஐயோ ஐயோ. ஃபஸ்ட்டு டு த கோர். என்னையா இது நல்லா வந்தோம், அதெல்லாம் மழைனா மழை பெய்ஞ்ச இடத்துல ஓட்ட முடியல. ஃபஸ்ட் ஆயிடுச்சு. லென்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரில.